Hello viewers, Saipedia, first step to success. Welcome to our channel. Subscribe our channel to support our videos. This video is about Persephone Falling by Rita Dove. Rita Dove was born in Akron, Ohio in 1952. She has published the poetry collections The Yellow House on the Corner 1980, Museum 1983, Thomas and Beulah 1986, Grace Notes 1989, Mother Love 1995, On the Bus with Rosa Parks 1999, American Smooth 2004, Short Stories 50th Sunday 1985, Novel Through the Ivory Gate 1992, Essay under the title The Poet's World 1995, Play The Darker Face of the Earth 1996. Rita Dove Persephone Falling ஓட poet. இவங்க நிறைய poem collections and novels, short stories publish பண்ணியிருக்கிறாங்க. Essays and plays also publish பண்ணியிருக்கிறாங்க. She served as the US Poet Laureate from 1993 to 1995 and as a Chancellor of the Academy of American Poets from 2005 to 2011. She is a Commonwealth Professor of English at the University of Virginia, where she has been teaching since 1989. So, இவங்க வந்து ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் உமன் போயட். இவங்க வந்து போயட் லாரியட், யூஎஸோட போயட் லாரியட்டா 1993லேருந்து 1995 வரைக்கும் சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. தென் அகாடமி ஆஃப் அமெரிக்கன் போயட்ஸில் சான்சலராக 2005லேருந்து 2011 வரைக்கும் இவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் வெர்ஜீனியாவில் காமன்வெல்த் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ்லையும் இவங்க வந்து அவங்க வந்து ப்ரொஃபஸராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எப்போ வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1989லேருந்து அவங்க வந்து டீச்சிங்கில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. பிஃபோர் கோயிங் டு த போயம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் ஆஃப் தி போம் பார்க்கலாம். Persephone Falling was published in the collections of poem Mother Love in 1995. ஸோ 1995ல பப்ளிஷ் பண்ண மதர் லவ் அப்படிங்கிற போயம் கலெக்ஷன்ஸில் ஒன் ஆஃப் தி போயம் தான் Persephone Falling. The poem takes its title and some of the content from the story of Persephone and the mother Demeter. ஸோ இந்த போயமோடைய கண்டென்ட்டையும் டைட்டிலையும் எதுலேருந்து எடுத்துருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா Persephone அண்டு மதர் டிமிட்டர் அவங்களுடைய ஸ்டோரி கண்டென்ட்லேருந்து தான் இதை எடுத்திருக்கிறாங்க. This Greek mythology describes Persephone is the daughter of Zeus, the head of the gods, and Demeter, the harvest earth goddess. ஸோ இது என்னன்னா இந்த Persephone அண்ட் டிமிட்டர் அப்படிங்கிறது கிரீக் மித்தாலஜிக்கல் காட்ஸ். ஸோ அந்த கிரீக் மித்தாலஜி என்ன சொல்லுது அப்படின்னா Persephone அப்படிங்கிறவங்க வந்து ஜூஸோட பொண்ணு. ஜூஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் காட்ஸ் சொல்லுவோம், சுப்ரீம் காட் ஃபார் ஆல் கிரீக் காட்ஸ். ஸோ கிரீக் காட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஹெட்டாக இருக்கிறது ஜூஸ் தான். தென் டிமிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் காட்னு சொல்கிறாங்க. ஃபெர்டிலிட்டி டு த எர்த்தோட ஃபெர்டிலிட்டி காட் தான் டிமிட்டர். Persephone was a beautiful child and many gods asked for her hand in marriage. ஸோ Persephone ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. இவங்க நிறைய காட்ஸ் வந்து இவங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு கேட்குறாங்க. ஆல் வேர் அன்சக்சஸ்ஃபுல். ஸோ யாருக்குமே வந்து அவங்களுடைய பொண்ணை டிமிட்டர் வந்து கொடுக்கவே இல்லை. ஹெடிஸ் God of the underworld. So Hades யாருன்னு பார்த்தீங்கன்னா the god of underworld on a trip above ground saw Persephone and subsequently kidnapped her. Hades underworld ஓட god. Hades underworld அப்படின்னு பார்த்தோன்னா ஹெல் அப்படிங்கிறது தான் இங்கே ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஹெடிஸ் வந்து அண்டர்வேர்ல்டு காட். இவர் என்ன பண்ணுறாருன்னா கிரவுண்டுக்கு ட்ரிப்புக்காக சும்மா நார்மலாக மேலே வரும்போது பெர்செஃபோனியை பார்க்குறாரு. ஸோ பார்க்கும்போதே உடனே என்ன பண்ணுறாருன்னா கிட்னாப் பண்ணி கூப்பிட்டு போயிடாரு. Demeter was distracted, understandably, and she stopped tending the earth. ஸோ என்ன ஆகுதுன்னா தன்னுடைய பொண்ணு வந்து இப்போ காணாமல் போயிட்டா அப்படின்னோடனே டிமிட்டர் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து கஷ்டமாயிடுது, ரொம்ப ஒரே ஆகிறாங்க, தனியாக ஃபீல் பண்ணுறாங்க, ஃபீல் அலோன். ஸோ ரொம்ப தனியான மாதிரி
ஃபீல் பண்ணுறாங்க. தன்னோட பொண்ணு வந்து தன்னை விட்டு போனது வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா she stopped tending the earth. எர்த்துக்கு ஃபெர்டிலைசிங் கொடுக்கறத அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ எர்த்தில் ஃபெர்டிலைசிங் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? வெல், people and animals begin to starve. A great famine descended on the earth. ஸோ மக்களும் எல்லா அனிமல்ஸும் என்ன ஆகுதுன்னா பட்னி இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. அங்கே புல் பூண்டு கூட முளைக்கவே இல்லை. ஸோ அவங்க எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி அந்த டெண்டிங் அவங்க கொடுக்குறதையே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து ஒரு ஃபெர்டிலைசர் காடஸ். ஸோ அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எந்த ஒரு கிரைன்ஸுமே வந்து வளரவே இல்லை. ஸோ எல்லாருமே பட்னியால் இருக்கிறாங்க. பெரிய பஞ்சமே வருது. எர்த்தில் வந்து ஒரு பெரிய பஞ்சமே நடக்குது. Jews stressed out by all the prayers coming from earth and by Demeter's grief negotiated for the release of Persephone. ஸோ ஜூஸ் கிட்ட பீப்புள் எல்லாருமே வேண்டுற அந்த ப்ரேயர்ஸ் ஃபுல்லாக அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வந்து யோசிக்கிறாரு. டிமிட்டர் என்ன ஆகுறாங்கன்னா டிமிட்டர் வந்து கஷ்டத்தில் இருக்கிறாங்க, தன்னால் முடியாது அப்படிங்கிறபோது டிமிட்டர் கிட்ட சொல்கிறாங்க ஜூஸ் வந்து நான் எப்படியாவது பெர்செஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணி உங்ககிட்ட கூப்பிட்டு வந்துடுவேன். ஸோ நீ வந்து கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹெடைஸ் ரெஃப்யூஸ்டு அண்ட் ஜூஸ் crushed the marriage between ஹெடிஸ் அண்ட் பெர்செஃபோனி. ஸோ ஹெடிஸ் போயிட்டு ஹெடிஸ் கிட்ட ஜூஸ் வந்து கேட்குறாரு இது மாதிரி பெர்செஃபோனை வந்து அனுப்பு அப்படின்னு. பட் ஹெடிஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க, முடியாதுன்னு. ஸோ ஜூஸ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு க்ரஸ் மீன்ஸ் டூம் சாபம் மாதிரியான ஒரு விஷயத்தை என்னன்னா கூட பெர்செஃபோனி வந்து இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்றாரு. இவங்க வந்து சூப்பர் நேச்சுரல் காட்ஸோ சொன்ன அந்த வாக்கு வந்து அப்படியே பழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி அவர் வந்து அவருடைய க்ரெஸ்ஸை வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. இட்ஸ் மித், ஸோ நோ ஆர்டினரி க்ரெஸ் வுட் டூ. ஸோ இது மித்தாலஜிக்கல், சொன்னால் நடக்கும், அவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த விஷயம்தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து நார்மலான ஆர்டினரி விஷயம் கிடையாது. த க்ரெஸ் ஒர்க்ஸ் அஸ் லாங் அஸ் பெர்செஃபோனி does not eat any food from the underworld. இந்த க்ரெஸ் வந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா பெர்செஃபோனி வந்து அண்டர்வேர்ல்டில் எந்த ஒரு ஃபுட்டையும் வந்து எடுத்துக்க கூடாது. அவங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த க்ரெஸ் வந்து பழிக்காம போயிடும். ஸோ பெர்செஃபோனி வந்து எந்த ஃபுட்டு எடுத்துக்காத வரைக்கும் தான் அந்த க்ரெஸ் வந்து ஒர்க் ஆகும். ஹெடிஸ் subsequently releases Persephone, but after he has tricked her into eating a pomegranate. ஸோ ஹெடிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜூஸ் வந்து காட் ஆஃப் காட், எல்லா கடவுளுக்கும் மேலே இருக்கிற ஒரு காட். ஸோ அவரையும் வந்து ஆப்போசிட்டாக இருக்க முடியாது. ஸோ இவர் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஹெடிஸ் வந்து பெர்செஃபோனியை ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஒரு ட்ரிக் பண்ணுறாருன்னா அண்டர்வேர்ல்டில் pomegranate வந்து அவளை சாப்பிட வச்சு பெர்செஃபோனியை வந்து சாப்பிட வச்சிடுறாரு. இட் ஹேட் டு பி அ ஃப்ரூட். ஸோ அதை சாப்பிட வச்சிடுறாரு. டிமிட்டர் இஸ் ஓவர்ஜாய்டு when she is reunited with her daughter. டிமிட்டர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏன்னா பெர்செஃபோனி வந்துடுறா டிமிட்டர் கிட்ட. டிமிட்டர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, தன்னுடைய பொண்ணு திருப்பி தனக்கு கிடைச்சிட்டா, தான் கூட வந்துட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பட் பிகாஸ் ஆஃப் த pomegranate, Persephone has to spend half of the year with Hades, and the beginning of spring marks the return of Persephone. Demeter is happy and harvest begins. என்னன்னா இந்த pomegranate சாப்பிட்டதுனால பெர்செஃபோனி வந்து பாதி நாள் தான் டிமிட்டர் கிட்ட ஸ்பெண்ட் பண்ண முடியும், மீதி பாதி வந்து ஹெடிஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ பிகினிங் ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து பெர்செஃபோனி டிமிட்டர் கிட்ட வர்றா. அந்த ஸ்ப்ரிங் வந்து ஸ்ப்ரிங் ஸ்டார்டிங்கில் தான் பெர்செஃபோனி வந்து டிமிட்டர் கிட்ட வர்றா. ஸோ டிமிட்டர் இஸ் ஹாப்பி அண்ட் த ஹார்வெஸ்ட் பிகின்ஸ். ஸோ டிமிட்டர் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. திருப்பி ஷி ஸ்டார்ட்ஸ் ஃபர்டிலைசிங். ஸோ அந்த ஹார்வெஸ்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருது. பெர்செஃபோனி லீவ்ஸ் அட் த எண்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் அண்ட் த ஸ்லோ சில்லிங் வின்டர் பிகின்ஸ். ஸோ அந்த ஸ்ப்ரிங் முடிஞ்ச உடனே பெர்செஃபோனி திருப்பி என்ன பண்ணுவா, ஹெடிஸ் கிட்ட போவா, ஹெல் உள்ள போறா. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ரிங் முடிச்சுட்டு வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த சில் வின்டர் எதுவுமே முளைக்காது அந்த டைம்ல. ஸோ அந்த வின்டர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிருது. ஸோ இதுதான் அந்த கிரீக் மித்தாலஜிக்கல் ஸ்டோரி. தீம் ஆஃப் தி போயம் என்னன்னு பார்க்கலாம். In her poem, Rita Dove connects the kidnapping of Persephone to modern parental advice about the danger of strangers to their children. So, அந்த டிமிட்ரி வந்து தான் பொண்ணு கிட்ட அட்வைஸ் பண்ணுறா. அந்த அட்வைஸிங்க வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் பேரண்டல் அட்வைஸ் கூட வந்து மேட்ச் பண்ணி கனெக்ட் பண்ணி தான் இந்த போயம் வந்து போயிட்டு வந்து எழுதியிருக்கிறாங்க. Dove is also talking about the nature of mother and daughter relationships.
ஸோ மதர் அண்ட் டாட்டர் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறதையும் அந்த மதர் அண்ட் டாட்டர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த போயமில் டவ் வந்து காமிச்சிருக்கிறாங்க. தட் விச் எக்ஸிஸ்ட் பிட்வீன் த டூ கேரக்டர்ஸ் இந்த போயம் இஸ் டிஃபிகல்ட். ஸோ அந்த ரெண்டு கேரக்டர் உள்ள இருக்கிற கஷ்டங்கள் அதை எப்படி வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த போயமில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. The daughter is clearly seeking the freedom that her mother is uncomfortable with. ஸோ டாட்டர் வந்து ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் மதர் வந்து அது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னென்னா ஏதாவது ஒரு டேஞ்சர் வந்து வந்துருமோ தன்னுடைய டாட்டருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்லே தான் மதர் வந்து இருக்கிறாங்க. திஸ் இஸ் சீன் த்ரூ ஹர் டிசையர் டு ஃபைண்ட் அவுட் ஒன் பெர்ஃபெக்ட் ஃப்ளவர் அண்ட் டு புல் இட் அவுட் ஆஃப் தி கிரவுண்ட். ஸோ இங்கே வந்து டாட்டருடைய ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, டாட்டர் வந்து ஏதோ ஒரு பர்ஃபெக்ட் ஃப்ளவரை புல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டவ் யூஸ் ரிப்பிட்டேஷன் டு எம்ஃபசைஸ் தீஸ் டூ வேர்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் ரிப்பீட்டடாக எம்ஃபசைஸ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. தெர் ஆர் டூ வேஸ் டு இன்டர்பிரேட் திஸ் போயம். ஃபர்ஸ்ட் டு எக்ஸ்ப்ளோர் த கிரீக் மித்தாலஜி இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் தென் மாடர்ன் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ ரெண்டு இன்டர்பிரிட்டேஷன் நடக்குது. ஒன்று கிரீக் மித்தாலஜிக்கல் ஸ்டோரி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க, அதோட மாடர்ன் வந்து கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மாடர்னாக உமனுக்கு கேர்ளுக்கு எந்த மாதிரியான சஃபரிங்ஸ் இருக்கும் சொசைட்டியில் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. லெட் வி கோ இன்டு தி போம். Persephone falling. One, Narcissus, among the ordinary beautiful flowers, one unlike all the others, she stooped to pull harder. She stooped to pull harder when sprung out of the earth on his glittering terrible carriage. She climbed his due. It is finished. No one heard her. No one. She had strayed from the herd. One narcissus among the ordinary beautiful. இங்க narcissus அப்படிங்கிறது flower. நார்மலான அழகான பூக்களை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் அப்படிங்கிறது narcissus அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Unlike all the others. So one unlike all the others. நார்மலாக இல்லாத ஒரு superior கேரக்டரா. She pulled. ஸோ இழுக்கிறா, அந்த பூ வந்து புல் பண்ணி இழுக்கிறாளாம். ஸ்டூப் டு புல் ஹார்டர். ஸ்டூப்ட் அப்படிங்கிறது பெண்ட் பண்ணி கீழே வளைஞ்சி அந்த பூவை வந்து பிக் பண்ணுறா. வென் ஸ்ப்ரங் அவுட் ஆஃப் தி எர்த். ஸ்ப்ரங் அப்படின்னா உள்ளேருந்து வெளியே வர்றது. ஸோ வெளியே வர்றது யார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆன் ஹிஸ் கில்டரிங் டெரிபிள் கேரேஜ். ஸோ இங்கே ஹிஸ் அப்படிங்கிறது ஹெடிஸை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஹெடிஸ் வந்து அண்டர்வேர்ல்டில் இருக்கிறாங்க. அண்டர்வேர்ல்டு வந்து எர்த்துக்கு வெளியே வர்றாங்க, எர்த்துக்கு வெளியே வர்றாங்க. கில்டரிங் டெரிபிள் கேரேஜ், அவங்களுடைய கேரேஜ் வந்து டெரிபிளாக இருக்கான் பார்க்குறதுக்கு. இட் இஸ் ஃபினிஷ். ஹி கிளைம்டு ஹிஸ் டியூ. ஸோ அவர் எதுக்காக வர்றாரு அப்படிங்கிறத வந்து ஏதோ ஒரு காரணமாக தான் அவங்க வந்து வர்றாங்க. இட் இஸ் ஃபினிஷ்டு. அந்த காரணம் நடந்துருச்சு. அவர் எதுக்காக வந்து மேலே வந்தாங்களோ எர்த்துக்கு வந்தாங்களோ அதை வந்து அவர் ஃபினிஷ் பண்ணிட்டாரு. நோ ஒன் ஹியர்ட் ஹர். ஸோ யாருமே கேட்கல அவளுடைய வாய்ஸ் என்னாச்சு, அவள் என்னாச்சு, அவளுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது யாருமே கேட்கல. நோ ஒன். சி ஹேட் ஸ்ட்ரேட் ஃப்ரம் தி ஹர்ட். அவள் என்ன ஆனா அப்படிங்கிறதையும் கேட்கல. ஸோ அவளுக்கு என்ன ஆகுதுன்னா அவளுடைய குரூப் அந்த பெர்செஃபோனி வந்து ஒரு குரூப் கேங்கோட வர்றா. தனியாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு பூ பறிக்கணும் அப்படின்னு தான் அவள் தனியாக வர்றா. ஸோ அவள் செப்பரேட் ஆயிடுறா அவளுடைய கேங்கில் இருந்து. அவ்வளோ கேங்லேருந்து அவள் பிரிஞ்சிடுறது. அதை வந்து யாருமே கண்டுக்காததுனால ஹெடிஸ் வந்து அவளை வந்து கிட்னாப் பண்ணிடுறான். ஸோ இந்த போயமோட மீனிங் பார்க்கலாம். In the first stanza, the speakers describes what happened to the young girl while she has pulling flowers. So first stanza பார்த்தீங்கன்னா 8 lines. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கேர்ள் வந்து பூ வந்து பறிக்கிறதுக்காக பெண்ட் பண்ணி அதை ஸ்டூப்டு அண்ட் பிக் த ஃப்ளவர். The first half of the sonnet is composed of 8 lines. These lines introduce the reader to Persephone, who is alone picking flowers. ஸோ அவள் தனியாக கேங்காக தான் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. பட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளவர் வந்து அவள் பிக் பண்ணணுங்கிறதுக்காக அவள் தேடி வரும்போது அவளுடைய கேங்லேருந்து அவள் வந்து மிஸ் ஆயிடுறா, தனியாக ஆயிடுறா. She stoops one, in particular the narcissus or daffodil that she wants. ஸோ அவள் வந்து தனியாக வந்து அவள் தேடிகிட்டே வரும்போது அவள் பர்டிகுலராக ஸ்பாட் அவுட்டும் பண்ணிடுறா. அது டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் எங்கே இருக்குது அப்படிங்கிறதே அவள் கண்டுபிடிச்சிடுறா. ஸோ அதுக்காக அவள் பக்கத்தில் போய் அதை பிக் பண்ணுறதுக்காக போகிறாள். Persephone reaches down to pull it out of the ground and this results in Hades jump out
of the ground and grabbing her. ஸோ பெர்செஃபோனி வந்து வளைஞ்சு அந்த பூவை பறிக்கிறதுக்காக குனியும் போது என்ன ஆகுதா, ஹெடிஸ் வந்து எர்த்து அண்டர்வேர்ல்ட்லேருந்து எர்த்துக்கு வெளியே வந்து அவளை வந்து பிடிச்சிடுறான். Unfortunately for Persephone, she was alone when this happened to her. No one saw that she was kidnapped, nor who kidnapped her. So என்ன ஆகுதுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்டாக ஹெடிஸ் வந்து அவளை பிடிக்கும்போது அந்த இடத்துல அவள் யாருமே இல்லை, அவள் தனியாக இருக்கிறா. யார் அவளை கிட்னாப் பண்ணாங்க அப்படிங்கிறது கூட யாருக்கும் தெரில, அவள் கிட்னாப் ஆனது கூட யாருக்குமே தெரில. This alludes to the next part of the story in which Demeter, her mother, searches for her but is unable to find her. So இந்த இது வந்து நெக்ஸ்ட் அவளுடைய மதர் வந்து அவளை வந்து தேடுறாங்க. Second stanza, remember, go straight to school. This is important. Stop fooling around. Don't answer to strangers. Stick with your playmates. Don't keep your eyes down. This is how easily the pit opens. This is how one foot sinks into the ground. So இதில் வந்து parasynthesis bracketsல கொடுத்துருக்குறாங்க, parenthesisல கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா டிமிட்ரியோட ஆர்டர். ஸோ டிமிட்ரி வந்து பொண்ணுக்கிட்ட சொன்ன அட்வைஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸாவோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். In the second stanza, Demeter relays the advice that Persephone did not follow. Demeter சொன்ன அட்வைஸை பெர்செஃபோனி ஃபாலோ பண்ணலை. அதனால தான் ஹெடிஸ் வந்து அவளை வந்து அவனுடைய அண்டர்வேர்ல்டுக்கு கூட்டுட்டு போயிட்டான். In the second stanza of Persephone falling, the poem casts the speaker within parenthesis is Demeter. So Demeter சொல்ற அந்த அட்வைஸை தான் parenthesisல நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க போயம்ல. These lines relay the various things that Demeter has told her caught Persephone. So இந்த parenthesisல கொடுத்தது எல்லாமே Demeter வந்து பெர்செஃபோனிக்கு சொன்ன அட்வைஸ். She sought to keep her safe, and if she did followed these rules, then she would have been. So இந்த ரூல்ஸ் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும், நீ சேஃபாக இருக்கணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு அந்த parenthesisல கொடுத்துருக்குறாங்க. There are several examples of Sasur. In these lines of the speaker, Demeter tells her daughter what to do. So என்ன செய்யணும், நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு அவளுடைய டாட்டருக்கு அவள் வந்து அட்வைஸ் பண்ணுறான். She has to stop fooling around and stop talking to strangers. So நீ பாட்டு தனியாக எங்கேயும் சுற்றக்கூடாது, எந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உனக்கு தெரியாத யார் கூடயும் நீ பேசக்கூடாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன் திஸ் சுச்சுவேஷன் she was supposed to stick with her playmates. ஸோ எப்போவுமே உன்னோடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடவே தான் நீ இருக்கணும், அவங்கள விட்டு நீ தனியாக போயிடக்கூடாது. It was only because she was alone that Hades was able to grab her. ஏன்னா ஹெடிஸ் அவள் வந்து அவளுடைய குரூப்லேருந்து அவள் செப்பரேட் ஆனதுனால தான் ஹெடிஸ் வந்து ஈஸியாக அவளை வந்து கிராப் பண்ணிட்டு போக முடிஞ்சிச்சு. ஸோ உன்னுடைய பிளேமெட்ஸ்லேருந்து நீ தனியாக வந்து போயிடாத அப்படின்னு அவளுடைய டெமிட்டர் வந்து அட்வைஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. Demeter refers to the pit, which is a very common euphemism of hell. ஸோ இங்கே டெமிட்டர் வந்து பிட் அப்படிங்கிறது சொல்கிறது எதை வந்து சிம்பிளைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்கன்னா ஹெல்லை தான் பிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிட் அப்படிங்கிறது குழி. ஸோ இங்கே வந்து பிட் எப்படி இருக்குன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ ஹெல்லோட அதை ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. பட் இன் திஸ் கேஸ் இட் ஆல்சோ ஒர்க்ஸ் அஸ் மெட்டஃபோர் ஆஃப் எனி டெரிபிள் திங் தட் மைட் பிஃபால் ஆஃப் யங் கேர்ள் அலோன். ஸோ இங்கே பிட் அப்படிங்கிறது ஹெல்லை மட்டும் மென்ஷன் பண்ணாமல் டெரிபிள் திங் பயங்கர டேஞ்சரான ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. த பிட் இஸ் வாட் டு டூ டு பி அவாய்டட். ஸோ பிட் அப்படிங்கிறது எதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா பிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இட் இஸ் எவ்ரி திங் டார்க் அண்ட் டேஞ்சரஸ். ஸோ பிட் எப்படி இருக்குமா, டார்க்காகவும் டேஞ்சராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிட் அப்படிங்கிறது டெரிபிள் திங்ஸ். ஸோ டெரிபிள் திங்ஸ் எல்லாமே டார்க்காகவும் டேஞ்சராகவும் இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இஃப் ஷீ ஸ்லிப்ஸ் அப் ஃபார் ஈவன் எ மினிட் ஹர் ஃபுட் வில் சிங்க் இன் டு தி கிரவுண்ட். ஸோ தெரியாமல் நம்ம கால் வச்சு ஸ்லிப் ஆகிட்டாலும் என்ன ஆகும், நம்ம ஃபுட் வந்து கிரவுண்ட் உள்ளே போயிடும், அந்த ஓட்டை உள்ளே போயிடும், அந்த பள்ளத்தில் விழுந்துருவோம். அண்ட் ஷீ வில் பி லாஸ்ட்.
ஸோ நம்ம கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிறத தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்ட் லைக் த ப்ரீவியஸ் லைன், திஸ் ஒன் alludes to what actually happened to Persephone as well as a moral general laws. ஸோ இங்கே பெர்செஃபோனிக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதோட ஒரு ஜென்ரலான ஒரு கேர்ள் வந்து தெரியாத ஒரு விஷயத்த வந்து நம்ம ட்ரை பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. தெரியாத எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது. நம்ம எப்போவுமே சேஃபாக இருக்கணும். நம்ம சேஃபாக இல்லாமல் தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வந்து போயிட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து டேஞ்சராக தான் முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.